ஹாய் வசாவாய் உங்கள் ரூமஞ்சர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் புத்தாண்டு அன்னைக்குமா ஒரு 30 கிலோ வெஜ் பிரியாணி ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. முதல்ல பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி எல்லாம் பார்த்துடலாம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, தயிர் எல்லாமே முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 30 கிலோ பாத்திரத்தில் ஒரு 4 லிட்டர் ஆயில், ஒரு அரை கிலோ கீ போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரு, கடல் பாசி, சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு 3/4 கிலோ பச்சை மிளகாயை கொட்டிடலாம். அது நல்லா வெடித்து அதுவும் ஃப்ரை ஆகட்டும். ஒரு 4.5 கிலோ வெங்காயமும் கூடவே சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துன உடனே மிளகாய்த்தூள் போட்டுடணும். அப்போ தான் நம்மளுக்கு நேச்சுரலாக அந்த ரெட் கலர் வரும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த ஒரு 1.5 கிலோ சின்ன வெங்காயமும், அரை கிலோ பச்சை மிளகாயும் அதில் சேர்த்துடலாம். அது சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 3/4 கிலோ இஞ்சி பேஸ்ட்டும் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 கிலோ பூண்டு பேஸ்ட்டும் அதில் சேர்த்துடலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு 4.5 கிலோ தக்காளி அரைச்சி அதில் சேர்த்துடலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 கட்டு புதினாவும் கூடவே போட்டுடலாம். ஒரு 1.5 கட்டு மல்லியும் கூட சேர்த்துடலாம். இப்போது பட்டாணி நமக்கு குயிக்காக பாயில் ஆகிறதுக்காக ஃபஸ்ட்டு பட்டாணியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 லிட்டர் தயிரும் சேர்த்துடலாம். 150 கிராம்பு நம்ம வீட்டிலேயே அரைச்ச பட்டை தூளை கூடவே சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 4 கிலோ வெஜிடபிள், கேரட்டு, பீன்ஸு கட் பண்ணது கூட சேர்த்துடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே ஒரு 1.5 கிலோ சோயாபீன் ஊற போட்டதும் கூட சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லா ஆயில் விட்டும் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் உங்களுக்கு தண்ணி தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் 2 பாத்திரம் தண்ணி ஊற்றணும். நீங்கள் அரிசி எத்தனை கிலோ போட்டாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 20 லெமன் ஜூஸை புழிஞ்சு அது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கிடலாம். இப்போ உப்பு வந்துட்டு ஒரு 1.25 கிலோ உப்பு சேர்த்துக்கலாம். 30 கிலோ பிரியாணிக்கு 1.25 கிலோ கல் உப்பு கரெக்டாக இருக்கும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த 30 கிலோ அரிசியை அது கூட சேர்த்துடலாம். அரிசி போட்டு பொறுமையாக கிளறணும். சும்மா அந்த பக்கமும் இந்த பக்கமும் அதிகம் ஸ்பீடாக கிளறினோம்னா அரிசி உடஞ்சிரும். பிரியாணி பார்க்குறதுக்கே நல்லாலாம் போயிடணும். இப்படி பொறுமையாக கிளறணும். ஒரு அரிசி கூட உடையாத அளவுக்கு பார்த்து பொறுமையாக கிளறணும். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இப்போ தம் போடுற கண்டிஷன் வந்திருக்குது. இப்போ தம் போட்டுடலாம். நல்லா 2 பெரிய வாழை இலையை வச்சு கவர் பண்ணி மூடி போட்டு தம் போட்டுடலாம். 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி இருக்கும். இப்போ அந்த வாழை இலையெல்லாம் எடுத்து வெளியே போட்டு பிரியாணியை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அப்படியே உதிரியாக ஃப்ளேவருக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
நீங்கள் பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஹோட்டலில் ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு இந்த மாதிரி வீட்டிலையே செய்யலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே பாய், தேங்க்யூ.